friends, welcome to channel Creative Experiment. இன்னைக்கான வீடியோ என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்ஜெட்ல எப்படி ஒரு எலக்ட்ரிக் பைக் மேக் பண்றது அப்படிங்கறத இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு ஷவுட் அவுட். என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா கேம்ஸ் விளையாடுறதுக்கு அப்படி விளையாடக்கூடிய கேம்ஸ் வச்சு உங்களால கேஷா வின் பண்ண முடியும். அதுக்கான அப்ளிகேஷன் இது என்ன அப்படினு வின்சோ. இந்த அப்ளிகேஷன் வந்து கிரிக்கெட், ரம்மி, ஃபுட்பால், கேரம் அப்படினு எக்கச்சக்கமான கேம்ஸ் இருக்குது. 70க்கும் மேற்பட்ட கேம்ஸ் இருக்குது. அந்த கேம்ஸ் எல்லாம் விளையாடுறது மூலம் உங்களுக்கு கேஷா வின் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்கிற ஒரு கேம் உங்களுக்கு விளையாண்டு காட்டுறேன். எஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேம் விளையாடுறதுல 100 ரூபா வின் பண்ணிட்டேன். இதே போல பார்த்தீங்கன்னா வின் பண்ணக்கூடிய அமௌண்ட் டேரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட் பேடிஎம் வாலெட்டுக்கு இல்லை யூபிஐக்கு இன்ஸ்டன்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளிப்கார்ட், அமேசானுக்கான கேஷ் வவுச்சர்ஸும் கொடுக்குறாங்க. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயரில் டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணி ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் யூஸ் பண்ணி கேம் விளையாண்டு மணி ஏர்ன் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் யூஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் போனஸும் கிடைக்கும். நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கிட்டில் என்னென்ன மெட்டீரியல் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ தெரிஞ்சிக்கலாம். 48 வோல்ட் BLDC மோட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான டிரைவ் ஸ்ப்ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஷாப்பில் வந்து கனெக்ட் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு ரிவன் ஸ்ப்ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரிவீல் கூட வந்து சேர்ந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கான செயின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு த்ராட்டல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரஷ்லெஸ் மோட்டருக்கான கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. அண்ட் பவர் ஆன் ஆஃப் கீ கொடுத்துருக்காங்க. நமக்கு பிரேக் கிளியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் DC MCB வந்துட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த எலக்ட்ரிக் பைக் பண்ண தேவையான கிட்ட கொடுத்து ஸ்பான்சர் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா Olaiarsy Traders. அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரிலேட்டடாக எல்லா ப்ராடக்ட்டுமே அவைலபிளாக இருக்குது. அவங்களோட வெப்சைட் லிங்கும் கான்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரிலேட்டடாக எதுவும் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா அவங்கள கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணலாம். சேம் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட்டிவ் எக்ஸ்பெரிமெண்ட் சப்ஸ்கிரைப் அப்படி சொல்லிட்டு மேலே தெரியுது கோடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கஸ்டம் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்ட்ரோலர் கூட வந்துட்டு நம்ம மோட்டரை கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த கிட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒயரிங் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணல. கம்பெனிலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பண்ணி கொடுத்தாங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கனெக்டர்லாம் வந்துட்டு நம்பர் போட்டு கொடுத்துறாங்க. எந்த கனெக்டர் எது கூட கனெக்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அவங்களே போட்டு கொடுத்துட்டாங்க. BLDC மோட்டர்லேருந்து வரக்கூடிய ஒயரை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்ட்ரோலர்லேருந்து வரக்கூடிய ஜங்ஷனில் வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஜங்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கலர் கொண்ட ஒயர் இருக்குது. எல்லோ, க்ரீன், ப்ளூ அப்படின்ட்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளோட மோட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா 3 கலரில் வந்துட்டு ஒயர் வருது. ஆனால் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு இந்த ஒயரை வந்து நான் அதில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட மோட்டர்லேருந்து வரக்கூடிய கண்ட்ரோலர் ஒயரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோலர் கூட வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 13 அப்படின்னு நம்பர் போட்டிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டர்லையும் 13 அப்படின்னு நம்பர் போட்டிருக்காங்க. இதை ரெண்டையும் வந்து ஒன்றா கனெக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம யூஸ் பண்ணிருக்கூடிய இந்த கிட்டில் இருக்கக்கூடிய எல்லா மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மோட்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மழை தண்ணியில் நனையலாம். ஆனால் வந்துட்டு தண்ணி நிறையா இருக்கிற இடத்துல முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா வந்து மோட்டர் ஃபால்ட் ஆகிடும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலரில் வந்துட்டு தண்ணி வந்துட்டு சுத்தமாகவே படக்கூடாது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் ஷாப்பில் வந்து வாட்டர் சீல் டேப் இருக்கும். இதை வச்சுட்டு நீங்கள் கண்ட்ரோலர் சீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா த்ராட்டில் வந்துட்டு நம்ம கண்ட்ரோலர் கூட வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒயர் வந்து போட்டு கொடுத்துறாங்க. இந்த ஒயரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம த்ராட்லேருந்து வரக்கூடிய ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா 4, 5 கனெக்டர் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 நம்பர் இருக்குது, 5 நம்பர் இருக்குது. இதில் வந்துட்டு நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஜிட்டல் மீட்டர் ஒயரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோலர் ஒயரோட வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 நம்பர் போட்டிருக்காங்க. அதே போல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 நம்பர் போட்டிருக்காங்க. இதை வந்து நான் அதில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம கீ வந்துட்டு கண்ட்ரோலர் கூட வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 நம்பர் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. 10 நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு DC to DC கன்வெர்ட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா 48 வோல்ட்லேருந்து 12 வோல்ட்டாக வந்துட்டு நம்மளுக்கு கம்மி பண்ணி கொடுக்கும். இதை வந்துட்டு நான் அதில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஒயரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 12 வோல்ட் அவுட்புட் வரும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹாரன் இதெல்லாம் வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்துட்டு ஃபுல்லாகவே அசம்பிள் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரி கூட வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டு கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட 4 12 வோல்ட் பேட்டரிஸ் இருக்குது. நம்மளுக்கு 48 வோல்ட் அவுட்புட் வேணும். இதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ 4th பேட்டரியோட பாசிட்டிவ், அப்புறம் ஃபர்ஸ்ட் பேட்டரியோட நெகட்டிவ்லேருந்து நம்ம இப்போ அவுட்புட் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இப்போ 48 வோல்ட் வருதா அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வோல்ட்மீட்டர் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட DC MCB வந்துட்டு நான் ஆன் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீ வந்துட்டு ஆன் பண்ணிக்கலாம். கீ ஆன் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம டிஜிட்டல் மீட்டர் வந்துட்டு ஆன் ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேட்டரி லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்துட்டு காமிக்குது. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பீடாக காமிக்குது. அண்ட் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்துட்டு நம்மளுக்கு காமிக்குது. எப்பவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் லிவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் ஒன்று வச்சிருப்பாங்க. இந்த பிரேக் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்துட்டு மோட்டர் வந்துட்டு ரன் ஆகாது. அதை வந்து நான் கையில் எடுத்துக்கிட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆப்ஷனும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட த்ராட்டில் இருக்கக்கூடிய இந்த ஹாரன் சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த த்ராட்டில் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்துட்டு ரொட்டேட் ஆகும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்மளோட மோட்டர் வந்துட்டு ரிவர்ஸ்லையும் வந்துட்டு ஒர்க் ஆகுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டர் வந்து பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டேரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டில் போகிறப்ப ரிவர்ஸ் வந்துட்டு ஃபார்வர்டாக இருக்குது அப்படின்றப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்ட்ரோலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் 2 ஒயர் வருது. இது வந்துட்டு ஃபேஸ் சேஞ்சர். இது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிட்டு ஒரு 2 செகண்ட் கழிச்சு வந்துட்டு இந்த கனெக்டர் வந்துட்டு நம்ம கலெக்டிடணும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம த்ராட்டில் வந்து கொடுத்து பார்க்கலாம்.
பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபார்வர்டு ஃபஸ்ட்டு போனது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரிவர்ஸில் வந்துட்டு ஒர்க் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோமோ இதே போல் வந்துட்டு நம்மளோட பைக்கில் வந்துட்டு மெட்டீரியல் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு இதே போல் கனெக்ஷன் வந்துட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிவன் ஸ்ப்ராக்கெட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட பைக்கில் இருக்கக்கூடிய பேக் வீலில் வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ப்ராக்கெட் ஆல்ரெடி கழட்டி எடுத்துட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ப்ராக்கெட் வச்சுக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய இந்த 4 ஹோல்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய ஹோல்ஸ் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு மேட்ச் ஆகுது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போல்ட் நட்டை போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு மேட்ச் ஆகலை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஹோல்ஸ் போட்டுங்க, இல்லை வந்துட்டு அதில் வச்சு வெல்ட் பண்ணிங்க. ஓகே, ஸ்ப்ராக்கெட் வந்து கரெக்டான பொசிஷனில் வந்துட்டு டைட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பைக்கில் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம மோட்டர் வந்துட்டு பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பிளேட் வச்சுட்டு வெல்ட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மோட்டர் வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சர்ப்ரைஸான கிவ்அவே இருக்குது. இந்த கிவ்அவேல 3 பேருக்கு ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். நீங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். இந்த வீடியோக்கு ஒரு லைக் விடுங்க, இதே வீடியோவில் வந்து ஒரு கமெண்ட் பண்ணிட்டுருங்க, அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் மெசேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஏப்ரல் 1 வந்து வின்னர் யார் அப்படிங்கிற டிக்ளேர் பண்ணுவோம். நீங்களும் வின்னராக இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜில் நாங்கள் கான்டாக்ட் பண்ணி இந்த ப்ரைஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எலக்ட்ரிக் பைக் இப்போ ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ட்ரைவ் பண்ணி பார்க்க வேண்டியதான். ரெடியா? பட் வந்து நம்ம இதே இன்ஜின் வண்டியில் போனால் தட 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 தடன்னு அடிச்சுட்டு போகும். பட் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஸோ அடுத்த பற்றி மச்சான் ட்ரைவ் பண்ணி பார்க்க சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம கேமராமேன் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இவரே 150 கிலோ இருப்பார், நான் ஒரு 50 கிலோ, ஆக மொத்தம் 200 கிலோ இருக்கிறோம்னா. ஸோ இப்போ வந்து இருக்குதா அப்படிங்கிற பார்க்கலாம். போட வா, வண்டி சும்மா வேறு லெவலில் இருக்குது. என்ன சொல்கிறது அப்படின்னே தெரில. என்ன மச்சான் சொன்ன மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வண்டியில் சவுண்டு கிடையாது. நம்ம வண்டியில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா தட தட தடனா சவுண்டு வருமா, சவுண்டு இல்லாமல் போகிறப்ப சும்மா வேறு லெவலில் இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா பிக்கப்பு சும்மா அல்லது சும்மா திருப்பி பிடிச்ச உடனே 40 வீடு சடக்குன்னு இதை வச்சு வீலிங்கெல்லாம் கூட பண்ணலாம்னு நினைக்கிறேன். நம்ம வச்சுருக்க கியர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:2. இந்த கியர் ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா இந்த கிட்ட வச்சுட்டு நம்மளால் மணிக்கு 40 கிலோமீட்டர் வரையும் வேகம் போக முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கிட்ட வச்சுட்டு நம்மளால் 200 கிலோ வரையும் வெயிட்டை இழுக்க முடியும். அங்கங்கே அடி விடுவோம். இங்கே பின்னாடி சின்னதாக ஒரு பிராங்கு. ஸ்கூல் போய்ட்டு நான் பிடிச்சி. சரி, ஓகே, போலாமா? போலாம். மூணு பேர்னா 4 பேர் கூட போலாம் போல இருக்கு. வண்டி சும்மா வேற லெவலில் போகுதுப்பா. ஓகே, போலாமா? ரெடியா? பிடிச்சிக்கிறேன்டா. மிதா நானும் சேஃப்டி பிடிச்சிக்கிறேன். காலம் கலப்பிங்களா? 0 கிலோ. ஹாய் பாய். இடம் தான்ப்பா இல்லை வண்டியில். இடம் இருந்துச்சு இன்னும் 4 பேர் கூட போலாம் போல இருக்கு. கரடம் போனால் பாதையும் பார்த்தீங்கன்னா 4 பேரையும் அடுத்து ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகுது. என்ன மச்சான்? ஆமாம் மச்சான், கண்டிப்பாக மச்சான். நம்ம இல்லை மச்சான் இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத. நம்ம யூஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 750 வாட். அதே போல் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 48 வாட் 9Ah பேட்டரி. இப்படி பார்க்கும்போது நீங்கள் இந்த பேட்டரியை ஃபுல் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் 20 கிலோமீட்டர் வரையும் தான் போக முடியும். இதுவே இந்த கிட்டு கொடுத்தவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய பேட்டரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கிரேடர் பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா 48 வோல்ட் 22Ah பேட்டரி போட்டிங்க அப்படின்னா உங்களால் 40லேருந்து 60 கிலோமீட்டர் வரையும் போக முடியும். தம்பி சூப்பராக ஓட்டுறா, நான் பிக்கப் ஆகிட்டாம இருக்கேன். நம்ம ரெடி பண்ண எலக்ட்ரிக் பைக்குக்கு எவ்வளோ காஸ்ட்டு செலவானுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டு, பைக்கு, பேட்டரி எல்லாம் மொத்த சட்டம் பார்த்தீங்கன்னா சேர்த்து 20,000 செலவானுச்சு. சேம் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. பெட்ரோல் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 25,000 30,000 ரொம்ப சீப்பான காஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட நம்ம ரெடி பண்ண எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் எப்படி ரொம்ப சிம்பிளாக ஒரு எலக்ட்ரிக் பைக் மேக் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க என்ன மச்சான்? ஆமாம் மச்சான், சும்மா வேறு லெவலில் இருக்குது மச்சான். பைக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நானும் வந்து இது மாதிரி ஒரு வண்டி பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ இது வந்து பண்ணணும்னா நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் மச்சான். கண்டிப்பாக அப்புறம் மச்சான் முடிச்சிக்கலாம். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களின் விடைபெறுவது பாலா மற்றும் கலை. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.